தேவனுடைய தேவை. நம்ம எல்லாருமே நம்முடைய தேவைக்காக வந்திருக்கிறோம். இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் தேவனுடைய தேவைக்காக வந்திருக்கிறீங்க? நான் கை தூக்க சொல்லல, என்னை யாருமே கை தூக்க மாட்டோம். அப்படி தூக்குனா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தோம்னு அர்த்தம். ஆமென். தேவனுடைய தேவை. நம்ம கேட்கலாம், அவரு மாம்சிகத்தில் இருந்ததுனால அவருக்கு தேவை இருந்தது என்று. இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் அவருக்கு தேவை இருந்தது. ஒரு நோவா அவருக்கு தேவையா இருந்தான், ஒரு ஆபிரகாம் அவருக்கு தேவையா இருந்தான். தேவனுடைய தேவை. எப்போ அவருக்கு தேவை வரும்னு தெரியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்துல பாருங்க, அத்திப்பழ காலமா இராதபடியினால் அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு தெரியும் சீசன் டைம்ல நம்மள விட்ட ஆளே கிடையாது. சீசன் டைம்னா சிலருக்கு சீசன் டைம் எப்போ தெரியுமா? இந்த மார்ச் ஏப்ரல் 40 நாள். அந்த டைம்ல அவன் கிட்ட போனாலே தூதன் கிட்ட கூட போயிடலாம், இவங்க கிட்ட போக முடியாது. சீசன் டைம்ல விட்டா நம்மில் அநேகருக்கு சீசன் ஆகஸ்ட் மாசம். ஆமென். நிறைய பேருக்கு சீசன் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள். அதாவது அடக்கம் பண்ணி, மரித்து அடக்கம் பண்ணி, உயிரோடு எழுப்பி, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஆளுங்க ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். ஆனா ஆண்டவருக்கு சீசன் டைம்ல பசி உண்டாகிறத விட, ஆமென், தேவனுடைய தேவை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காலம் இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய ஒரு தேவையை நான் சந்திச்சிருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், நீங்க என்ன பார்க்க வந்தீங்க. தேவனுடைய தேவை. ஆமென். நான் என் தேவையை பார்ப்பேன், என் மனைவி தேவையை பார்ப்பேன், என் பிள்ளைங்க தேவையை பார்ப்பேன். காமனா எல்லாருடைய என் வாழ்க்கையில இயேசு என் இல்ல தலைவர், ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். பெரிய போர்டு போட்டிருப்போம். அந்த போர்டு எங்க இருக்குன்னு நமக்கும் தெரியாது, ஜீசஸுக்கே தெரியாது. அப்போ ஒரு வீட்டுன்னு சொல்லும் போது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. சில வீட்டில் ஒரு சபை நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்கும். அப்போ எல்லாருடைய தேவைகள் அந்த இடத்துல பார்க்கப்படுகிறதே. அந்த இடத்துல நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில். இயேசு அக்கினி நடுவில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் ஒருவராகவும் இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஷாத்ராக் உன்னுடைய தேவை என்ன? மேஷாக் உன்னுடைய தேவை என்ன? ஆபேத்நேகோ உன்னுடைய தேவை என்ன? ஆண்டவரே உங்க தேவை என்ன? ஆண்டவரே. ஆமென். நம்ம பட்ஜெட் போடுவோம். எனக்கு இவ்வளவு, என் துணைக்கு இவ்வளவு, என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு, அதுக்கு இவ்வளவு. பட்ஜெட் போடும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் முன்னாடி வைக்கிறோம். நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றது, நம்முடைய ஆரோக்கியத்தை செலவழிக்கிறது. இதுல தேவனுடைய தேவை என்ன? இன்று தேவனுடைய தேவை என்ன? ஆண்டவரே உங்க தேவை என்ன? பேதுரு, ஏன் கூட 1 மணிக்கூர் நீ விழித்திருக்கணும், இதுதான் என் தேவை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி 3 வாட்டி வந்து பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவன் ஏமாற்றத்தை கொடுக்கிறான். இந்த பூமியில இயேசு எதுக்காக இறங்கி வந்தார்? யார் அந்த பாவி? அப்ப சொல்லுங்க, என்ன ரட்சிக்கன்னு? ஆமென். எதுக்காக இறங்கி வந்தார்? என்ன ரட்சிக்க? எப்படி ரட்சித்தார்?
தெரியல, அவன் தூங்கிட்டு இருந்தேன். அவர் என்ன தூக்கி வந்து பார்த்தா சபையில் இருக்கிறேன். எப்படி ரட்சித்தார்னு எனக்கு தெரியல. எப்படி ரட்சித்தார்? பாவிகளை ரட்சிக்கன்னா பாவத்தின் சம்பளம் என்ன? அப்போ பாவத்தின் தண்டனை தான் என்ன? மரணம். இயேசு எப்படி என்னை ரட்சித்தார்? தெரிஞ்சதை சொல்லுங்க, சொல்லணும். ஜீவனை, அதை இன்னும் கரெக்டா சொல்லுங்க. எனக்கு பதிலாக சிலுவையில் யார் அறையப்பட வேண்டியவர்கள்? நம்ம தான். அப்ப அந்த இடத்துல இப்ப யார் அறையப்பட்டிருக்கிறா? எனக்கு பதிலாக அங்க அறையப்பட்டது 2 கள்ளர்களா? இயேசுவா? இயேசு. அவர் எப்படி எண்ணப்பட்டார் தெரியுமா? அக்கிரமக்காரரில் ஒருவராக. எனக்கு பதிலாக சொல்லுங்க, அத ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. எனக்கு பதிலாக இயேசு. இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. இப்ப இங்க தேவனுடைய தேவை என்ன தெரியுமா? அவருக்கு பதிலாக நான். இதான் தேவனுடைய தேவை. பாரு, உனக்கு பதிலாக நான் அடி வாங்கிட்டேன், உனக்கு பதிலாக நான் மரித்தேன், எனக்கு பதிலாக நீ வாழ. ஆமே. உனக்கு பதிலாக நான் மரிக்க தீர்மானிக்கலைன்னா என்ன ராஜா ஆக்கியிருப்பாங்க, நான் வாழ்ந்திருப்பேன். நான் அந்த இடத்துல என் ஓட்டத்தை முடிக்கிறேன், நீ அதை கண்டினியூ பண்ணு. இதுதான் தேவனுடைய தேவை. தேவனுடைய தேவை என்ன தெரியுமா? அதனாலதான் நிறைய பேரை பிள்ளைகளாக்கினார், அநேகரை பிள்ளைகளாக்கினார். ஒரே ஒரு குமாரன் இந்த பூமியில் அனுப்பி அந்த குமாரனை மரணத்துக்கு உள்ளாக்கி இப்பொழுது அவருக்கு பதிலாக நிறைய பிள்ளைங்க பிறகுறாங்க. எருசலேமிலே மட்டும் சுற்றி வந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் தெருவுக்கு தெரு வச்சிருக்கிறார். இதுதான் தேவனுடைய தேவை. பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். இது சொன்னது யார்? குமாரன். நம்ம யாரு? குமாரன் சொன்ன பிரச்சனை யாரும். அதனால பிள்ளைகள் நம்ம தான், பிள்ளைதான். எனக்கு பதிலாக இயேசு மரித்தார், அவருக்கு பதிலாக நான் இங்க வாழணும். இது எப்படி முடியும்? எப்படி? இயேசுவின் மேல இறங்கின அதே ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் மேல இறங்கினது மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவர் மேல இறங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவையை புரிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. எழுதுறவங்க விரும்பின எழுதுங்க, நான் தேவனுடைய தேவைக்குரியவன். நான் தேவை உள்ளவன் மட்டுமல்ல, தேவைக்குரியவன். ஆமென், ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன், இந்த உடலோ அன்பருமக்காக. ஒரு கிணத்து பக்கத்தில் கர்த்தர் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு ஒரு தேவை. அவருக்கு யார் தேவை தெரியுமா? அவர் கேட்டது என்ன? தண்ணி, தாகத்துக்கு தானார். அவருக்கு அந்த இடத்துல அவரை அந்த பட்டணத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண, அறிமுகப்படுத்த ஒரு நபர் தேவை. இயேசு கூட இருக்கிற எல்லாம் யூதர்கள், யூதருக்கும் சமாரியருக்கும் என்ன ஆகாது. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஆளை தூக்கணும். ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் வருவாரு பார்த்தா ஒரு அம்மா குடத்தை தூக்கிட்டு வராங்க நண்பகல்ல. ஏன்னா காலையில வந்தா பிரச்சனை, ஈவினிங் வந்தா பிரச்சனை, மத்தியான யாருக்கும் தெரியாம போய் உட்காந்துருந்து ஜோமன்ட்டு. ஏன்னா அந்த அம்மாவுடைய சாட்சி அப்படிப்பட்ட சாட்சி கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. வரது யாரு? சமாரியா ஸ்திரீ. உடனே ஆண்டவர் இல்ல இல்ல, நான் எதிர்பார்த்த ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருடைய தேவை
நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் ஒரு தேவையோடு இருக்கும்போது அந்த டைம் நம்ம கண்ணில் மாட்டிட்டோன்னு வைங்களேன், நம்ம தான் அடுத்து கர்த்தரால பயன்பட போறோம்னு அர்த்தம். ஆமென். எப்படியாவது மாட்டிருங்க. அவன் எப்படியாவது என்ன மாட்ட வச்சிருங்க ஆண்டவரே. நேர குடத்தோட வரா, தாகத்துக்கு தா அப்படின்னா, நீர் யூதரா இருக்க எப்படி என்கிட்ட கேட்கலாம். ஒன்னு தருவேன்னு சொல்லணும், இல்லைன்னா தர முடியாது சொல்லணும். உடனே ஆண்டவர் சொல்ல, இங்க பாரு, தேவ தயவெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்துன்னா, உங்ககிட்ட பேசுறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப. ஆமென். பேசி 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 கடைசியில் என்னாச்சுன்னா அவ குடத்தை வச்சுட்டு போயிட்டான். குடத்தை வச்சுட்டு போனது எப்பாடா குடம் கிடச்சி. சிலர் பாருங்க, யாரோ கூப்பிட்டாங்கன்னு பந்திலேருந்து பார்த்துட்டு வர எழுப்பிப்பாங்க, பாடா இடம் கிடச்சி போய் உட்கார்றது போல. குடம் கிடச்சுன்னு சொல்லி ஆண்டவர் குடத்தை எடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய தாகமே அந்த ஸ்திரீ தான், ஆண்டவருடைய தேவையே அந்த ஸ்திரீ தான். அந்த ஸ்திரீ மூலமாய் அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் வராங்க. அவ்வளவுதான். தேவனுடைய தேவையை ஆண்டவர் என்னப்பா செய்ய, நான் அப்படி என்னப்பா செய்ய முடியும், நீ என்கிட்ட வந்துரு, என் தேவைக்காக என்கிட்ட வா, மீதியை பார்த்து. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, என் கூட 1 மணி நேரம் இல்ல எல்லார்ட்டையும் ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. அந்த டைம் பேதுரு இப்ப நான் வியாகுலப்பட்டு அழும்போது நீயும் ரத்த கண்ணீர் வடிக்கணும் சொன்னாரா? இல்ல, நான் எப்படி இல்லை, நீ சும்மா விழித்திரு, அவ்வளவுதான். ஆமே. மோசே நீ கோலை நீட்டு. கோலை நீட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை அவருக்கு. ஆண்டவர் எல்லா கோத்திரத்தில் உள்ளவங்களும் கையில கோலை தான் வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. இல்ல இல்ல, ஆனா அவங்க எனக்காக நீட்ட மாட்டாங்க, அவங்க அவங்களுக்காக, அவர்கள் ஆடுகளுக்காக தான் நீட்டுவாங்க. மோசே நீ ஒருவன் தான் எனக்காக கோலை நீட்டுகிறவர், நீ கோலை நீட்டு. தேவனுடைய தேவைக்கு நான் தேவை. அவருக்கு பசி உண்டாயிற்று. இரண்டாவது காரியம் தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவனுடைய எதிர்பார்ப்பு 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, இந்த வேர்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பொழுது அவர் ஒரு அத்திமரத்தை கண்டல்ல, இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு. தூரத்துல பார்க்கும்போது அந்த அத்திமரத்தை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த இலைகள் அசைந்து அசைந்து, அதாவது எப்படிப்பட்ட அத்திமரம் பார்த்தீங்களா? இயேசுவே ஏமாத்தி இருக்கு. ஆமென். வறுமையா போதகரேன்னு கூப்பிட்டு அவர் வந்துருவார். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மில் சில கிருபை பெற்றவங்க இருக்கிறோம் பாருங்க, மனுஷனும் இல்லை, கடைசியில் யாரையும் ஏமாத்துவோம் தெரியுமா? இலைகள் உள்ள அத்திமரத்தை கண்டல்ல, ஏன்னா அது சீசன் இல்லை. அத்திமரத்தில் பல வெரைட்டி இருக்கு, நிறைய டைப் இருக்கு. காட்டத்தி மரம்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, அவருக்கு இலைகள் ரொம்ப பெருசா இருக்கும், சகை அதுக்குள்ள மறைஞ்சிருப்பார், கட்டையா இருக்கும், அவர் ஏறதுக்கு ஈஸி, உள்ள இருந்து மறைந்திருக்கு. இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த டைப் அத்திமரத்தை பொறுத்த வரைக்கும் சீசன் இல்லாத டைம் இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த இலையை இருக்கிறத பார்த்தா கனி உள்ள காலத்தில் எப்படி இலைகள் இருக்குமோ அதே போல தான் இருக்கும். அப்போ அந்த இலைகள், மற்ற அத்திமரத்தில் இலைகள்லாம் இருக்கிறத பார்த்தாலே கனி இருக்கும்னு தோணும், அது போலவே இருக்கும். சிலர்லாம் அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரதை பார்த்தா இவங்களுக்குள்ள, உங்களே இல்லை, காமனா கனி இருக்கும்னு தோணும். ஆனா உள்ள பார்த்தா கனியும் இல்லை, சனிதான் இருக்கு. எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. அத்திமரங்கள் அநேகம் இருந்தாலும் இலைகள் உள்ள அத்திமரத்துக்கு பக்கத்தில் வருகிறார். ஆமென். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருந்தாலும் ஆராதிக்கிறவர்கள் பக்கத்தில் வருகிறார், துதிக்கிறவர்கள் பக்கத்தில் வருகிறார், ஜெபிக்கிறவர்கள் பக்கத்தில் வருகிறார், கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவர்கள் பக்கத்தில் வருகிறார். அவங்க கிட்ட தான் அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது.
அவங்க கிட்டதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இலைகள் உள்ள அத்தி மரத்துல தான் அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்த எல்லார் மேல அவருடைய எதிர்பார்ப்பு இல்ல. கிறிஸ்தவர்களில் யார் யார் ஆராதிக்கிறார்களோ இலைகள் உள்ள, யார் யார் தொழுது கொள்ளுகிறார்களோ இலைகள் உள்ள, யார் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இலைகள் உள்ள, யார் யார் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் தேவ சமூகத்தை நாடுகிறார்கள் இலைகள் உள்ள. அந்த இடத்துல அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறது. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்போடு தூரத்திலிருந்து காண்கிறார், தூரத்திலிருந்து காண்கிறார். அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது தெரியுமா? அவரை பக்கத்தில் வர வைக்கிறது. ஆண்டவர் 2 விதங்கள்ல நம் பக்கத்தில் வருவார். ஒன்று, நாம் வருந்தி அழைப்பது நிமித்தமாய். 2, அவர் எதிர்பார்த்து வருகிறது. நம் பக்கத்துல நம்ம கூப்பிடுவோம். நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் நெருக்கம் வரும்போது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வருவார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். இன்னொரு விதத்தில் அவர் வருகிறார் பாருங்க, அதுதான் எதிர்பார்த்து. அதனாலதான் வாசல் அருகே வந்து நின்று, நான் கூப்பிட்டு வராதா இருந்தா கண்டிப்பா நான் வாசல் என்ன பண்ணி இருந்திருப்பேன், ஓபன் பண்ணிருப்பேன். அவர் வந்து தட்டுறாருன்னா இது நான் கூப்பிட்டு வரல, அவர் எப்படி வந்திருக்கிறார் தெரியுமா? எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஆமென். எப்பவுமே பாருங்க, இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நல்லா படிக்கிறவங்க மேல பாடம் நடத்துறவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆமென். ஆராதனைக்கு சண்டே வந்து, ஃப்ரைடே வந்து, சாட்டர்டே வந்து, அது போக வீட்டில் போய் இருந்து எல்லாத்தையும் மெடிடேட், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்ம வந்து கூட்டிகிட்டே இருக்கிறோம். இதனால என்ன ஆகுது தெரியுமா? தூரத்தில் கண்ட அத்திமரத்துக்கு பக்கத்தில் வருகிறார். ஒரு புறம் அவருடைய தேவை, இன்னொரு புறம் அந்த தேவையை இந்த அத்திமரம் சந்திக்கும் என்ற எதிர்பார்ப்பு. ஆனா இயேசு பக்கத்தில் வந்ததும் வேதம் சொல்லுகிறது, அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல், இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வர்ஷிப் பண்றத அல்லாமல் வேறு ஒன்றையும், இந்த சாட்டர்டே ஒரு 1.5 மணிக்கூர் அது அல்லாமல், ஃப்ரைடே ஒரு 3 மணிக்கூர் அது அல்லாமல், சண்டே ஒரு 2.5 மணிக்கூர் அதுல 3/4 மணிக்கூர் உறக்கம், இது இல்லாமல் வேறு ஒன்றையும். இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இயேசுவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். எரேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ இப்படி மாறிட்டிய, நான் உன்னை எப்படி நல்ல நற்கனி தரும் உயர்குல பிள்ளையின் வரிசையில நான் வச்சேன். எனக்கு ஆபிரகாம் எப்படியோ, யோசேப்பு எப்படியோ, தாவீது எப்படியோ, மோசே எப்படியோ, அப்படி நீ அந்த லிஸ்ட்ல ஒண்ணு கொண்டு வச்ச. ஆனா நீ இல்ல. ஆமே, நீ இப்படி ஆகாத கொடிகள்லாம் வெட்டி போடணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். அப்ப ஆண்டவர் வந்து என்ன ஏற்படுத்தினது? நற்கனி தரும் உயர்குல. அப்ப அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் மாறிட்டேன். ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தேவனுடைய எதிர்பார்ப்பு. பிரியமானவர்களை, நாம் நிறைவேற்றுகிறோமா, ஏமாற்றுகிறோமா?
அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறோமா ஏமாற்றுகிறோம்? இதே போல தேவன் எதிர்பார்த்து பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர்கிட்ட போனார். யார்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம்? அவருக்கு ஒரு பெரிய தேவை உண்டானது. அவர் இறங்கி எதிர்பார்ப்போடு ஒரு நபர்கிட்ட போனார். யார்கிட்டன்னா ஆபிரகாம்கிட்ட. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம்கிட்ட போறார். ஏன் ஆபிரகாம்கிட்ட போறார்னா அவருடைய தேவைக்காக. அவருடைய தேவைக்காக என்ன தேவை? சோதோமில் அக்கிரமம் பெருகுகிறது. அந்த அக்கிரமத்தின் கூக்குரல் மிகுதியாக நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் இறங்குகிறார். ஆண்டவர் ஒருத்தரையும் அழிக்கிறது ஆண்டவர் விரும்பி செய்கிற செயல் அல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை எவ்வளவு விரும்பாதவன். அவருடைய காரியத்தை நடப்பிக்க இந்த பூமியில ஒரு நபர் வேணும். இது தேவனுடைய நீதி. எனவே கர்த்தர் எதிர்பார்ப்போடு யார்கிட்ட போறார் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட போறார். ஆபிரகாமை பாருங்க, அதனுடைய 2, 3, 4 வசனங்களை நீங்கள் வாசித்தால் தெரியும். நேரம் இல்லாததுனால வாசிக்கவில்லை. ஆபிரகாம் ஓடி தரை மட்டும் குனிந்து அவர்கிட்ட, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மரத்தடியில கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துக்கோங்க, உங்களை திடப்படுத்துறதுக்கு நான் கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த மரத்தடியில சாஞ்சிக்கோங்க. சிலர் ரொம்ப சிக்காரவங்க, ஒரு மயக்கம் போல வரவங்களெல்லாம் ஒரு மரத்தடியில சாஞ்சி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்படி ஆபிரகாம் 99 வயது மனுஷன் சர்வ வல்லவரை மரத்தடியில கொண்டு சாட்சி வச்சுட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? 5 கடைசியில, அத நீ சொன்னபடி செய், நீ சொன்ன பாரு அதை செய். இந்த ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் சொல்ற, நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். அவர் என்கிட்ட வருவார். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, 2 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பி விடுவார். அவருக்காக, நமக்காக நைட்டு ஜோமன்ட்டு தான் படுத்திருப்போம். அவருக்காக நம்மை குறித்தோ நம் குடும்பத்தை குறித்தோ ஏதாவது ஒரு சொப்பனம் பார்த்துட்டோம்னா அவர் எழுப்பவே வேண்டாம், நாமே எழும்பி இருந்து விசர்த்து, ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சில நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆண்டவர் எழுப்பி விடுவார். அவருக்காக அந்த இடத்துல அவருக்காக விழித்திருக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரே அப்படி இருக்கணும். நமக்கு தெரியாது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த நேரத்துல இந்த வாக்கு கடக்காத பெருமச்சோடு வேண்ட ஆரம்பிப்பார். வேண்டது அவரு, பலனை அனுபவிக்கிறது நாம. பேதுரு படகுல இருந்து பேசுறது ஜீசஸ், படகு நிரம்பி பலனை அனுபவிச்சது யாரு? பேதுரு. நமக்கு தெரியாது, நம்ம அப்படி எழும்பி முழிப்போம், 2 மணிக்கு முழிப்போம், நம்ம உடனே பார்ப்போம், எல்லாத்துக்கும் தான் ஜோம் பண்ணிட்டோம், இப்பதான் பெருசா ஒண்ணும் இல்லையே, இனி எதுக்கு ஜோம் பண்ணி கெடுக்கணும்? ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல எழுப்பி, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் எழுப்பி விடுங்க? ஏதோ நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்பா உங்களுக்காக. ஆமென். ஏமாற்றுகிறோமா? இலைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், பக்கத்துல வந்து பார்க்கிறார். அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் 28வது அதிகாரத்துல யாக்கோபை தூரத்திலிருந்து பார்த்தார். 32வது அதிகாரத்தை யாக்கோபு பக்கத்துல வந்து பார்த்தார். ஒரு பிடி பிடிச்சாரு பாருங்க. இந்த பிடி மட்டும் 28ல பிடிச்சிருந்தாருன்னா, ஆமென், மாமனார் கண்டிப்பா ராகேல கொடுத்திருக்கவே மாட்டார். உனக்கும் குறை, லேயாளுக்கும் குறை, 2 பேரும் ஓடு. ஆமென். தூரத்தில் இருந்து அவர் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வரப்போகிறார். தூரத்திலிருந்து காட்டு அந்த அத்தி மரத்தை பார்க்கும் வரைக்கும் அந்த அத்தி மரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம், ஆமென், அவர் வந்து இப்படி பக்கத்துல வந்து பார்க்கிறார் எதிர்பார்ப்போடு. அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லா காதுகளும் கேட்கும்படிக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 14வது வசனத்துல, மார்க் 11:14, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும்
ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று. அதன் அர்த்தம் என்ன? சீசன் வந்தா இந்த மரத்துல என்ன வரும்? கனி வரும். அடுத்த சீசன்ல வரும். ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த மரத்துக்கு சீசனை ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த வேர்டை கவனிச்சுங்களா? இது முதல் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை. நாளைக்கு நான் இங்க வரமாட்டேன், ஆனா நாளைக்கு உன்கிட்ட கனி வரும்போது இன்னொருத்தன் அந்த கனியை சாப்பிடுவான். நான் உன்கிட்ட கனி சாப்பிடலன்னா உன்கிட்ட யாருக்குமே கனி சாப்பிட முடியாது. இது ஒரு பெரிய செய்தி. நான் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியலன்னா நான் யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. என்கிட்ட எத்தனை இலைகள் இருந்தாலும் அந்த இலைகள் அசைந்தாலும் தேவனுக்கு நான் யூஸ் ஆகலைன்னா நான் யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன். இதை சீஷர்கள் கேட்டார்கள். ஆண்டவருக்கு யூஸ் ஆகலைன்னா இந்த மரத்துல தேவனால கனி புசிக்க முடியல. சீசன் மாறும்போது இது நாளைக்கு கனி வரலாம். அப்போ ஆண்டவர் ஆண்டவர் இனி இந்த பக்கம் வருவாரான்னு தெரியாது. இனி வேற ஒருத்தன் இந்த கனியை புசிப்பான். நாம் புசிக்காத மரத்துல இன்னொருவன் கனி புசிக்க முடியாது. இது முதல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கனியை புசிச்சிருக்கிறாங்க. ஆனா இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். ஆண்டவருக்கு யூஸ் ஆகாத வாழ்க்கை யாருக்குமே யூஸ் ஆகாது. ஏதோ ஆண்டவர் இங்கே என்ன இந்த மரத்துல கனி இருந்த மொத்த கனியுமா சாப்பிட போறார்? இல்ல, ஒரு கனி எடுத்து சாப்பிட்டிருப்பார். சீஷர்கள் அதை கேட்டார்கள். மார்க் 11வது அதிகாரம் 20வது வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். சீஷர்கள் அதை கேட்டார்கள், அதை கண்டார்கள். 21வது வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார். அதன் அர்த்தம் என்ன? இப்ப அந்த அத்தி மரத்துல என்ன இல்லை? கனி ஏற்கனவே இல்லை. இலை இல்லை. நேத்திருந்த ஆராதனை இன்னைக்கு இல்லை. நேத்திருந்த ஜெபம் இன்னைக்கு இல்லை. நேத்திருந்த உற்சாகம் இன்னைக்கு இல்லை. அவர் தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் அவர் ஒரு கனி. அப்போ கனி இல்லாம இலைய வச்சு மட்டும் காலத்தை ஓட்ட முடியாது என்பதுதான் இன்றைய செய்தி. கனி இல்லாம அவர் தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆமென். நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்க. நான் ஒருவேளை சத்தம் போட்டு வெறும் இலை மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இப்பவே சைலண்ட் மோடுக்குள்ள வேற இல்லை. கனி இல்லாம வெறும் இலைகளை வைத்து ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. நமக்கான சீசன் வரும்போது, நாளைக்கு எனக்கு சீசன் வருதுன்னு வைங்கள, இன்னைக்கு நான் பட்டு போயிட்டேன்னா என்னை விட பரிதவிக்கப்பட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது. குறித்த காலம் இருக்கு. ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்போட வர்றார்? நான் சும்மாவா வந்தேன்? எனக்கு பசி உண்டானதுனால அல்லவா அவங்கிட்ட வந்தேன். நீ உன்னுடைய எல்லா தேவைக்கும் என்கிட்ட வர, நான் என்னுடைய ஒரே ஒரு தேவைக்கு தான் நான் உன்கிட்ட வந்தேன். நேத்து வர அந்த மரத்துல இலைகள்லாம் இருந்துச்சு, இப்ப அந்த இலை இல்லை. இப்ப நான் துதிக்கலாம் நினைச்சா என்னால துதிக்க முடியும். எல்லாமே பட்டு போய் கிடக்கு. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்க போறோம். நீங்க என்கிட்ட எதிர்பார்த்து வரும்போது நான் உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும் கொடுத்துடக்கூடாது. எத்தனை பேர் கேட்குறீங்க? 2 நிமிஷம் முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு.
வெறுமையான் பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழி விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுதே என்னையும் வானைந்து. ஆமென். வேதத்தில் ஜீசஸ் ஜீசஸ் என்னையும் வானை. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நான் உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எதிர்பார்த்து வரும்போது நான் அந்த ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே ஃபுல்லா இலைகள் ஆனா ஒரு கனி கூட இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். நல்ல ஆராதனை எல்லாமே இருக்கு, ஆனா அவருக்கு வேண்டிய ஒண்ணுமே என்கிட்ட இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே அப்பா என்னை சுத்திகரியும். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய உபதேசத்தினாலே சுத்திகரிக்கிறாரா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வசனத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் என்னை கழுவுவீராக. ஆமே. நீர் என்னை நற்குல ஆண்டவரே திராட்சை செடி, உயர்குல திராட்சை செடியாய் நல்ல கனி தரும்படி உயர்குல திராட்சை செடியாய் நாட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் காத்திருக்கிற காரியம் என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது என்னில் வெளிப்படும்படிக்கு உடைய வசனத்தினால் என்னை கழுவும், சுத்திகரியும், ஆட்கொள்ளுங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்து. நீர் மகிமைப்பட்ட தயவுக்காய்